இந்த அரங்கம் அதிரட்டுமே எப்படிப்பட்ட லிரிக்ஸ். இப்படிதாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரையரங்கம் சிதறணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கும். ஜிபியு மூவில நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி திரையரங்கத்தை சிதற விட்டாங்களோ, அதே மாதிரி இங்க கூலி மூவிக்கு கண்டிப்பா நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் இந்த அரங்கத்தையே அதிர விட போறாங்க. இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவர் ஹவுஸ் ஃபைவ்னு நம்ம சன் பிக்சர்ஸ் இந்த கூலி மூவிக்கான பிகைண்ட் த சீன்ஸஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. வெறும் 39 செகண்ட்ஸ் தான். அத ஒரு வீடியோவா பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு எதுவுமே சிக்காது. இந்த வீடியோல பவர் ஹவுஸ் வைபோட அந்த பிகைண்ட் த சீன்ஸஸ் எல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமா செதுக்கி இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ண போறோம். இப்போ ஒரு ஃப்ரேமை காட்டுறேன் பாருங்க. ஃப்ரேமை பாருங்க ஜி. நம்ம தலைவரோட டைலாக் நம்ம தலைவர் ஃப்ரேமுக்கு என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான வில்லனிசம், இது எந்த லெவலான செய்கையா இருக்க போகுதுன்னு சத்தியமா தெரியலங்க. ரொம்ப நாளாவே நம்ம ரஜினி சாரோட அந்த பீக் லெவல் வில்லனிசம இதுக்கப்புறம் வர்ற மூவில எல்லாம் பாத்துட மாட்டோமான்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த குறைய தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம ரஜினி சாரோட ஒரு பயங்கரமான வில்லனிசம இந்த கூலி மூவில கண்டிப்பா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் தலைவரோட கூலி மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காம லைக் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். எடுத்ததுமே ஆரம்பத்திலேயே இந்த ஃப்ரேமை பாத்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் சாரோட அந்த தளபதி மூவி அந்த வைப் தான் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன்னா நம்ம மணிரத்னம் சாரோட ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃப்ரேமான அந்த தளபதி மூவியோட ஃப்ரேம இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. உங்களோட போக்கஸை நம்ம தலைவர் மேல போடாம அப்படியே பேக்ரவுண்ட்ல போட்டீங்கன்னா ஃபுல்லா சின்ன சின்ன கப்பல்கள்லாம் நிக்குது. இந்த மூவில நிறைய ஹார்பர் சம்பந்தமான ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஹார்பரையும் நம்ம தலைவரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கனெக்டிங் பாயிண்டா கூட இந்த ஒரு லொகேஷன் இருக்கலாம். இந்த ஃப்ரேமை பார்த்ததும் இது எந்த லொகேஷனா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கூலி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்னு கூகுள்ல போட்டு தேட ஆரம்பிச்சேன். இந்த மூவியை நம்ம விசாகப்பட்டினம் அப்புறம் ஹைதராபாத்ல ஷூட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த லொகேஷன் கண்டிப்பா விசாகப்பட்டினமா தான் இருக்கணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது கூடவே வைசாக் ஹார்பருக்கான ஒரு சில ஷார்ட்ஸும் இந்த கூலி பவர் ஹவுஸ் வீடியோல என் கண்ணில் சிக்குச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லயும் எங்க தலைவர் கை காட்டுற இந்த ஃப்ரேம்லயும் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க ஒரு அரண்மனை இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி ஹைதராபாத்ல உள்ள ஸ்ரீ நீலகந்த் வித்யாபீத் அப்படின்ற ஒரு ரியலான லொகேஷன். என்ன மாதிரி ஆரம்பத்துல நீங்களும் இதை ஒரு அரண்மனை தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆக்சுவலா இது ஒரு ஸ்கூல்னு சொன்னா நம்ப முடியல. எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்லவா? ராஜஸ்தான்ல இருக்கிற ஜோத்பூர்லயும் இந்த ஒரு கூலி மூவிக்கான ஷூட்டிங் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கதான் அமீர் கான்கான அந்த கேமியோவையும் நம்ம கூலி டீம் ஷூட் பண்ணிருக்காங்க. அட விஷயம் டாப் சீக்ரெட்டுங்க, நம்புங்க. அப்படிதான் லீக்ஸ் வெளில வந்துச்சு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு சத்தியமா தெரியல. அப்புறம் நீ தானடா சொன்ன அப்படின்ட்டு என்ன வந்து கமெண்ட்ல அடிக்க கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்க இருக்க பார் ஷாட்டை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க பார் கவுண்டர் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தூரத்துல சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தைக்கான லைட்டிங் ஒண்ணு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஆந்தை எதை குறிக்கலாம்னா இந்த கூலி மூவியோட ஒரு சின்ன வில்லன், அது உபேந்திராவா இருக்கலாம் இல்ல யாரா வேணா இருக்கலாம், அவங்கள குறிக்கிறதுக்காக இந்த ஆந்தையை வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு. எத்தனை பேர் கவனிச்சிங்க? சின்ன டீடைல் தான். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமை பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சாரை சுத்தி 360 டிகிரில கேமராஸ் இருந்திருக்கும். நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது கண்டிப்பா டிஏஜிங் தான் அப்படின்ற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டீங்கன்னா இது கண்டிப்பா டிஏஜிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூவில நம்ம தலைவருக்கு ஸ்டண்ட் டபுள் இருக்கணும். அந்த ஸ்டண்ட் டபுளோட ஃபேஸ நம்ம ரஜினி சார் ஃபேஸ் கூட மேட்ச் பண்றதுக்காக இந்த 360 டிகிரி கேமரா இதை வச்சு இந்த ஷாட்டை எடுத்திருக்கலாம். எனக்கு அப்படிதாங்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த கூலி பவர் ஹவுஸ் வைப்ல அந்த பிகைண்ட் த சீன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 75% மேல ஃபுல்லா இந்த ஆக்ஷன் கலந்த ஃபைட்டிங் சீனா தான் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம தலைவரோட பயங்கரமான தரிசனம் இந்த கூலி மூவில நமக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த பிகைண்ட் த சீன்ல இருக்கிற ஒரு ஃப்ரேமும் டிஃபரெண்டான ஒரு கலர் கிரேட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஃப்ரேமையுமே கவனிச்சிங்கன்னா 3 ஃப்ரேம்லயுமே இந்த மாதிரி ஹார்பர் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரேம்லயும் கவனிச்சிங்கன்னா நம்ம தலைவர் இருக்க இந்த ஒரு ரூம்ல அதுக்கு பின்னாடி உங்களால ஹார்பர் இருக்கிறத பார்க்க முடியும். என்னோட கேஸ் என்னன்னா இந்த ஹார்பருக்குள்ளதான் தங்கத்தை வச்சு ஸ்மக்லிங் பண்ற ஒரு மிகப்பெரிய கேங் இருக்கணும். அதை எப்படி நம்ம ரஜினி சார் தேடி கண்டுபிடிக்கிறாரு, அந்த கேங்கை சுத்தி நடக்கிற விஷயங்களாதான் இந்த ஒரு கூலி மூவி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமை கவனிச்சிங்கன்னா இங்க மேல ஜீன்ஸ் சட்டைன்னு எல்லாத்தையும் காய போட்டிருக்கானுங்க. கீழே ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட கதவுலையும் தனித்தனியான சீரியல் நம்பர்ஸ் இருக்கு. இப்படி துணியெல்லாம் அரைகுறையா தொங்குது. ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க இது இந்த மாதிரி பாய்ஸோட மேன்ஷனா இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே அந்த சிக்குட்டு சாங் அதையும் பார்த்திருந்தீங்கன்னா அங்க நம்மள மாதிரியான யங் ஏஜ் பாய்ஸ் கூட நம்ம தலைவர் ஒரு குத்து டான்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுதுங்க. அந்த சிக்குட்டு வைப் அந்த ஒரு சாங்ல பார்த்த அந்த லொகேஷன் தான் இந்த லொகேஷனா இருக்கணும்.
அடே என்னடா இது, இங்க பால்கனியே உடைஞ்சிருக்குங்க. நம்ம தலைவர் இங்க யாரையோ அடிச்சு பால்கனியை உடைச்சு பறக்க விட்டுருக்காரு. தலைவரோட ஒரு தரமான ஃபைட் சீனை இங்க நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி இட்ஸ் சூப்பர் விராப்னு இந்த கூலி மூவிக்கான 20 செகண்ட் வீடியோ ஒன்று வந்திருக்கும். இங்க தலைவர் இருக்க இந்த 2 பிரேமையும் பாத்தீங்கன்னா சும்மா செதுக்கி வச்சிருப்பாரு நம்ம லோகேஷ். நம்ம இங்க பாக்குற இந்த லொகேஷனும் அந்த விராப் வீடியோல இருக்க இந்த 2 ஷாட்டும் இருக்க இந்த லொகேஷனும் சேம் லொகேஷன் தான். இங்க இருந்து அடுத்த பிரேம பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஒரு இருட்டான இடத்துல நிக்கிறாரு. தலைவருக்கு பின்னாடியே நம்ம ஸ்ருதி ஹாசன் நிக்கிறாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? இதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க. நம்ம தலைவர் கூடவே ஸ்ருதி ஹாசன், அதாவது இந்த படத்துல நம்ம பார்க்க போற தேவா அப்புறம் இந்த பிரீத்தி, இவங்க 2 பேரும் ஒரே டீமா இருக்கலாம். இல்லனா நம்ம தலைவருக்கு பேரா கூட இந்த மூவில நம்ம ஸ்ருதி ஹாசன் இருக்கலாம். இந்த ஷாட்டை பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கு அடுத்த ஷாட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட கையில இந்த கோல்டு வாட்சையே சங்கிலி மாதிரி கோத்து கையில எடுத்து வச்சிருப்பாரு. இதே மாதிரியான ஒரு கோல்டு வாட்ச் சங்கிலியை தான் கரெக்டா 1 இயருக்கு முன்னாடி வந்த அந்த கூலி மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் நம்ம பார்த்திருப்போம். நான் கூட சும்மா அனௌன்ஸ்மெண்ட்காக தான் நம்ம தலைவர் இந்த கோல்டு வாட்ச் எல்லாம் செயினா யூஸ் பண்ணி அதை வச்சு சண்டை போடுற மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு ஷார்ட் பிஹைண்ட் த சீன்ல இருக்குன்னா இந்த மாதிரி தங்க கடிகார சங்கிலியை பயன்படுத்தி தலைவர் சம்பவம் பண்ற மாதிரியான சீன்ஸும் இந்த ஒரு கூலி மூவில இருக்கலாம். சும்மா கெஸ் பண்ணி வைப்போம், நடந்தா கண்டிப்பா நல்லா தானே இருக்கும். இதுக்கு அடுத்த ஷாட்ல நம்ம தலைவர் சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை காட்டியிருக்காங்க. இங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு பின்னாடி சரியா ரைட் சைட்லயும் நிறைய பொண்ணுங்க நிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா தலைவருக்கு நேர சரியா பின்னாடியும் நிறைய பொண்ணுங்க நிக்கிறாங்க. ஒருவேளை இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலா இருக்குமோ? இந்த பேட்ட மூவில மாதிரி நம்ம தலைவர் இந்த மூவிலையும் ஒரு ஹாஸ்டல் வார்டனா வர போறாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு ஷாட்ல பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்தோம். இப்ப இந்த ஷாட்டை பாக்குறதுக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம தேவா ஹாஸ்டல் வாடனா? யோ லோகேஷ் கனகராஜ், என்னதாயா குக் பண்ணிட்டு இருக்க? அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமான்னு யோசிச்சே என் தலையில உள்ள முடியெல்லாம் கூட்டிட்டு போலங்க சீரியஸா. நெக்ஸ்ட் இந்த பிரேம பாத்தீங்கன்னா நம்ம தலைவரும் சத்யராஜும் ஒன்னா இருக்காங்க. நடுவுல நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. நீங்க நம்ம சத்யராஜோட ஷர்ட் நோட் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பாரு. இந்த லொகேஷனை பாக்குறதுக்கு ஒரு பழைய ஃபேக்டரி மாதிரி இருக்கு. இதே ரெட் கலர் ஷர்ட்டோட தான் இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல நம்ம சத்யராஜ் இருக்க மாதிரி 100 Days of கூலி அந்த ஒரு வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். இது ரெண்டுமே சேம் ஒரே லொகேஷன் தான். இங்க இருந்து இந்த ஒரு ஷாட் தான் நான் ஆரம்பத்திலேயே பேசின நம்ம தலைவரோட பயங்கர ராவான ரூத்லெஸ்ஸான ஒரு வில்லனிசம் ஷாட். இதை டக்குன்னு பார்த்தோன்னே பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய், அந்த ஒரு மீம் டைலாக் தான் மைண்டுக்கு வந்துச்சு. நம்ம தலைவர் கையில பாத்தீங்கன்னா நம்ம ரோலக்ஸ் கொண்டு வருவாரு, அதான் நம்ம ரோலக்ஸ் கத்தி. அந்த மாதிரியே 2 கத்தி இருக்கு. கறி வெட்டுறதுனா ஒரு கத்தி போதும். இங்க நம்ம தலைவர் ஆடை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்த மாதிரி இல்ல, ஆளை வெட்டுறதுக்காக எடுத்த மாதிரி இருக்கு, அதான் 2 கத்தி. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கறி தொங்குற அந்த ஒரு கொக்கி. இதே மாதிரியான ஒரு கொக்கியில தான் நம்ம தளபதி விஜய் மாஸ்டர் மூவில நம்ம பவானியை தூக்கி சொருகிடுவாரு ஒரே சொருகா. அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க மாதிரி தெரியல. இந்த கூலி மூவில நம்ம உபேந்திரா தான் காளிஷா அப்படின்ற போஸ்டர் கூலி மூவி சைட்ல இருந்து வந்திருக்கும். அப்போ நம்ம உபேந்திரா கையில பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கொக்கி இருக்கு. இந்த மாதிரி இது இவரோட ஃபேவரட் ஆயுதமா கூட இருக்கலாம். அந்த கறியை தொங்க விடுற அந்த கொக்கிக்கும் இங்க நம்ம காளிஷா கையில வச்சிருக்க இந்த கொக்கிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா? எனக்கு சம்மந்தம் இருக்க மாதிரி தோணல. பட் ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு. இந்த கறிக்கடை நம்ம உபேந்திரா, அதாவது நம்ம காளிஷா ஓடுது அப்படின்னே வச்சுப்போமே. இங்க இருந்து நம்ம தலைவர் ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சுட்டு தன்னோட இடத்துக்கு வந்திருக்கணும். இதை செஞ்சது தேவாதான் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கறிக்கடை பாய் காளிஷா நம்மளோட தேவாவை தேடி அவர் தங்கியிருக்க அந்த ஒரு ஹாஸ்டலுக்கே வந்திருக்கணும். என்னடா நீ புது கதை சொல்றேன்னு தானே கேக்குறீங்க? இந்த ஒரு ஷாட்ல நம்ம உபேந்திரா நடந்து போயிட்டு இருக்காரா? இந்த லொகேஷனை நல்லா கவனிச்சு பாருங்க. இது எக்ஸாக்ட் நம்ம தலைவர் இருக்கிற இந்த ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் தான். இன்னுமே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா இந்த சிக்கு வைப் சாங்ல நம்ம தலைவர் ஆடிட்டு இருக்க அவரோட ஹாஸ்டல்ல இந்த லைட் எல்லாம் போட்டு ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்ம காளிஷாவும் அவரை தேடி அந்த இடத்துக்குள்ள வராரு. இங்கதான் நம்ம உபேந்திராவா இருக்கிற காளிஷாக்கும் நம்ம தேவாவா இருக்க தலைவருக்கும் ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. இதுக்கு அடுத்த ஷாட்லயே நம்ம தலைவர் மாசா இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு ஏதோ ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்க தலைவருக்கு சைட்ல இருக்க இந்த ஆளும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மேபி இது இந்த மாதிரி சென்னையோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. சோ அவ்வளவுதான்ப்பா சினிமா லவர்ஸ் இந்த ஒரு வீடியோ. இதுல நான் அந்த கூலி பவர் ஹவுஸ் வைப் அந்த வீடியோல நோட் பண்ண செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பேசியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூவிஸை பத்தி பேச நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கும்ல. சோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பட்டா.